ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ என்னென்னா பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? பாலிட்டி வந்து இப்போ ஆல்ரெடி ஐஎன்எம் வந்து ஒரு சைடு போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து பாலிட்டியும் ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். அப்படியே எல்லாத்தையும் எப்போ டைம் கிடைக்கும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு வீடியோவாக ரேண்டமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஐஎன்எம்னா ஒரு நாளைக்கு பாலிட்டி அப்படியே கவர் பண்ணிவிட்டு அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா இப்போ பாலிட்டியில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இப்போ கான்ஸ்டியூஷன்னா அதாவது இந்த பாலிட்டின்னு இந்த இதை அதாவது ஒரு சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து இங்கே இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்த இதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பொதுவாக கான்ஸ்டியூஷன் எதுக்கு வேணும்னா இப்போ நம்ம அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு வந்து இங்கிலாந்துக்காரங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க. நம்மளுக்குன்னு எந்த கான்ஸ்டியூஷன் எதுவுமே இல்லை. சரியா? நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் எழுதப்படணும்னு எல்லா தலைவர்களும் கோரிக்கை வச்சாங்க. காங்கிரஸ் கட்சியும் கோரிக்கை வச்சது. அது மூலமாக தான் வந்து இது கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து திரும்ப வந்து அப்படி திரும்ப இவங்க கேபினட் மிஷன் அவங்க வந்தாங்க. திரும்ப அப்படி வந்து தான் வரிசையாக வந்து அப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இந்த இங்கிலாந்து அரசு வந்து அனுப்பி தான் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனுங்கிறது வந்து உருவானது. ஸோ அப்படி உருவான கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணது யாருன்னா நம்ம பிஆர் அம்பேத்கர் தான். அவர் வந்து டிராஃப்ட் பண்ணார். அவர் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவராகவும் இருந்தார். சரியா? அவர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? இப்படிப்பட்ட பல சிக்கல்களுக்கு அடுத்து தான் வந்து நிறைய எதிர்ப்புகள், நிறையா விமர்சனங்கள், இது எல்லாமே தாண்டி தான் வந்து அவர் அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது கொடுத்தாரு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனால் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணுறதுக்கும் எந்தெந்த வழியிலலாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கடைசியில் மேடாச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து 1950 ஜனவரி 26 அந்த ரிப்பப்ளிக் டேன்னு நம்ம கொண்டாடுறோம்ல, அப்போ தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதோட கோரிக்கை வந்து எப்படின்னா 1934 நம்ம இதில் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். சரியா? அது வந்து யாரெல்லாம் கோரிக்கை வச்சா என்னென்ன சொன்னாங்கிறதையும் பார்ப்போம். அந்த 34 நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து 1950 தான் வந்து அது நிறைவேற்றப்பட்டது. சரியா? நிறைவேற்றப்பட்டது அப்படி அதை எழுதி முடித்து நம்மளுக்கு அரசியல் அமைப்பு புத்தகத்தை வந்து நம்ம கையில் கொடுத்தாங்க. சரியா? இவ்வளோ அதாவது கிட்டத்தட்ட 16 வருஷம் வந்து அதோட பாதை வந்து இருந்திருக்கு. அந்த 16 வருஷம் பாதையை தான் நம்ம என்னென்னு சொல்லி இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப பேச வேணாம், டேரெக்டாக உள்ள போயிடுவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன். சரியா? கான்ஸ்டியூஷன் வந்து அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்ஸ் வச்சாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்து டிமாண்ட்ஸ் வச்சுருப்பாங்களாம். அவங்களாம் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா 1934 எம்என் ராய். சரியா? இவர் யாருன்னா சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதை வந்து ஃபவுண்ட் பண்ணவர். சரியா? இவர் தான் வந்து வந்து என்னென்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கோரிக்கை வைக்கார். சரியா? எம்என் ராய் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு. சரியா? இவர் தான் வந்து கோரிக்கை வச்சார். சரியா? எதுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு. சரியா? திரும்ப 1935 வந்து காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சாங்க. சரியா? காங்கிரஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சது வந்து இதுதான். சரியா? 1935. திரும்ப 1938 வந்து ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் வேண்டும், அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொன்னாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொன்னார். சரியா? திரும்ப வந்து இப்போ அடுத்து என்னென்னா 1940. சரியா? இதில் வந்து ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று வரும். சரியா? லா லினித்தோ அப்படிங்கிறது வந்து இந்த இதை வந்து ஆகஸ்ட் ஆஃபரை வந்து வெளியிடுவார். சரியா? இது வந்து என்னென்னா நம்ம கான்ஸ்டியூஷன் பக்கையில் வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபரை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இது வந்து அதாவது கான்ஸ்டியூஷன் ஐஎன்எம் பக்கையில் வந்து நம்ம இந்த டாபிக் வந்து தெளிவாக பார்ப்போம். அந்த ஆகஸ்ட் ஆஃபர்னால் என்ன, அதில் வந்து என்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஆகஸ்ட் ஆஃபர்னால் சிம்பிளாக சொன்னோம்னா அதாவது இந்தியாவும் பிரிட்டிஷும் சேர்ந்து வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுவோங்கிறத வந்து அதாவது அவங்க அந்த இங்கிலாந்துக்காரங்க அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. இந்தியாவும் பிரிட்டிஷும் சேர்ந்து வந்து நம்ம இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து என்னென்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட் பை பிரிட்டிஷ். சரியா? இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் அவங்க வந்து என்னென்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர் நான் சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? என்னென்னா இவங்களுக்கு வந்து 1939 வந்து இவங்க வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? இந்தியாவோட உதவி வந்து இவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இவங்க வந்து இங்கே இந்தியாக்காரங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, எங்களுக்கு தனி டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, திரும்ப கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி வந்து அந்த வேர்ல்டு வாருக்குள்ளே ஈடுபடணும். இது இல்லாமல் இவங்களை வேர்ல்டு வாரில் இவங்களை கேட்காம ஈடுபட்டதுனால வந்து காங்கிரஸ் வந்து எல்லா மாகாணங்கள் வந்து ராஜினாமா வேறு பண்ணிடுவாங்க. இது வந்து இவங்க பிரிட்டிஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். சரியா? அதை வந்து ஏதாவது பண்ணி வந்து நம்ம
அந்த இந்தியர்களை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இதை வெளியிடுவாங்க சரியா. இது வந்து இதை வேணால் இது வந்து இந்தியாவில் இருக்கவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து தடவையாக நாங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி தரோம்னு அப்படியே அவங்க ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாக சொன்னதுன்னா அது வந்து இந்த இதுதான் சரியா. ஆகஸ்ட் ஆஃபரில் தான் சொன்னாங்க. ஓகேவா. யார் வெளியிட்டானா லால் லின்லித்தோ அவர் தான் வந்து வெளியிட்டார். இது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்தியாவும் பிரிட்டிஷும் சேர்ந்து வந்து நம்ம இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரியா. இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க சரியா. திரும்ப அடுத்து பார்த்தோம்னா 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன் ஒன்று வந்துச்சு சரியா. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம மேட் பண்ணுவோம், நாங்கள் வந்து இந்த டிமாண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது எப்போம்னா நம்ம இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 2வது வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இதில் வந்து அவங்க என்னென்னா இந்தியன் சலன்ஸ் மேக் தேர் கான்ஸ்டியூஷன் சரியா. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்தியன்ஸ் நீங்களே வந்து உங்களோட கான்ஸ்டியூஷனை வந்து நீங்களே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காந்தி தான் இதுக்கு தான் வந்து அவர் சொல்லுவார், இது வந்து எப்படின்னா திவாலான அதாவது பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி வந்து இந்த கிரிப்ஸ் மிஷனோட இதை தான் வந்து அவர் சொல்லுவார் சரியா. காந்தி வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். நீங்கள் என்ன எல்லாமே உங்களுக்கு அதாவது அவங்க இஷ்டத்துக்கு அதையும் கூட அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. எப்படின்னா நாங்கள் இந்த டிமாண்ட் ஒதுக்குறோம், நீங்கள் ஆனால் வேர்ல்டு வார் 2வது அடுத்தா நீங்கள் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இது வந்து என்னென்னா அவங்க நம்மளுக்கு வேலை வாங்கிட்டு திரும்ப அதுக்கடுத்து அவன் ஜெயிச்சா பேரை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பானா பண்ணி கொடுக்க மாட்டானாலாம் தெரியாது சரியா. அவன் வந்து பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒருவேளை தோத்துட்டாலும் நம்ம வந்து வேறு கண்ட்ரிக்கில் காலனிசமாக வேறு போக வேண்டிய நிலைமை ஆயிரும்னு சொல்லி காந்தி வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார் சரியா. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது வந்து இதில் வந்து நேருவுமே இதை வந்து பயங்கரமாக விமர்சனம் செஞ்சிருப்பார் சரியா. இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா நம்மளுக்கு ஏதோ போனால் போது பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க சரியா. திரும்ப அடுத்து வந்து என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியம் சரியா, அந்த கேபினட் மிஷன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 1946 வந்து அதாவது கேபினட் மிஷன் அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லி வந்து 3 பேர் குழு சரியா. இது வந்து 3 பேர் குழு நல்லா வச்சுக்கோங்க, 3 பேர் குழு சரியா. இது வந்து என்னென்னா இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு சரியா. அதாவது இங்கிலாந்துலேருந்து அங்கேருந்து அனுப்பி வச்சாங்க சரியா. இது எப்போ வந்தாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை பரிந்துரைத்தது சரியா. இது வந்து யார் இந்த கேபினட் மிஷன் வந்தாங்களோ இது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து பரிந்துரைத்தது சரியா. இதுதான் வந்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து பரிந்துரைக்கு, அதாவது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து யாரெல்லாம் இடம்பெறுவா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் பரிந்துரைக்கு இந்த பேர்லாம் வந்து இருக்குன்னு சொல்லியா. இந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் வந்து 3 பேர் வந்தாங்க. அது யாரெல்லாம்னா பெத்திக் லாரன்ஸ், கிரிப்ஸு, திரும்ப ஏவி அலெக்சாண்டர் சரியா. இவங்க 3 பேருமே வந்தாங்க ஓகேவா. இந்த தூதுக்குழுவில் யாரில் வந்தால் லாரன்ஸ், கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் இந்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு கேபினட் மிஷனில் வந்து 3 பேர் வந்து யாரெல்லாம்னா லாரன்ஸ், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் சரியா. இவங்க வந்து என்ன பரிந்துரைத்தாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறத வந்து பரிந்துரைத்தாங்க சரியா. இவங்க வந்து மார்ச்சில் வந்தாங்க. மே 16 வந்து என்னென்னா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க சரியா. இதை அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட் படி தான் பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஃபார்ம் சரியா. அந்த ரிப்போர்ட் படி தான் வந்து யாருன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஓகேவா. இப்போ வந்து இவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க அதாவது ஒரு ப்ராசஸ் சொன்னாங்க. இதுபடி தான் நீங்கள் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு திட்டம், அதாவது இந்த கேபினட் மிஷன் வந்து ஒரு திட்டத்தை வந்து எப்படி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணணுங்கிறத வந்து வகுத்து கொடுக்காங்க. அது எப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது விகிதாச்சார அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும். திரும்ப கம்யூனிட்டி பேஸ்டு எல்லா கம்யூனிட்டியிலேருந்தும் பீப்புளை கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. திரும்ப பார்ட்லி நாமினேட்டட், பாதி பேரை வந்து நீங்களாவே நாமினேட் பண்ணணும் டேரெக்டாக. திரும்ப பாதி பீப்புளை வந்து எலெக்ட் பண்ணணும் நீங்களே அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப இந்த இதில் வந்து எப்படின்னா இன்டெரக்ட் எலெக்ஷன் நடக்கணும் இந்த எலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க சரியா. இப்போ வந்து நம்ம இதை பற்றி வந்து அவங்க சொன்னதை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே பார்க்கலாம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். நம்ம அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து என்னென்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அது வந்து எப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்து எப்படின்னா 11 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு இல்லையா. ஸ்டேட்னா ஸ்டேட் ப்ரொவின்சஸ் மாகாணங்கள்னு சொல்லுவோம்ல. எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னைனா அப்போது மெட்ராஸ்னு சொல்லுவாங்க, மைசூர், திரும்ப இப்படி தான் அவங்க மென்ஷன் மைசூர், திரும்ப வந்து இது பாம்பே, கல்கத்தா, திரும்ப இன்னும் அப்படி இந்த மாதிரி நிறைய மாகாணங்கள் இருந்தது. இப்படி வந்து இப்படி வந்து ஒரு 11 மாகாணங்கள் இருந்துச்சு சரியா. பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்னால் 565, அதாவது பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்னால் சுதேச அரசர்கள்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்து எதுனா ஒரு 565 இந்த சுதேச அரசர்கள், இந்த குறுநில மன்னர்கள், நம்ம தமிழ் படி சொல்லணும்னா குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்களா. அவங்க வந்து எதுனா ஒரு 565 பேர் வந்து இருந்தாங்க சரியா. திரும்ப 4 ப்ரொவின்சஸ் இருந்தது, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு 4 இருந்தது சரியா. அது வந்து என்னென்னா டெல்லி, அஜ்மர், கூர்க்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 4
அந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லி வந்து ஒரு 4 இடம் இருந்தது. சரியா, இப்படி தான் வந்து இருந்தது. இதுதான் வந்து என்னென்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இதுலேருந்து எல்லாரையுமே நீங்கள் வந்து மெம்பர்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணணும், பிரின்சிபலி ஸ்டேட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணணும், திரும்ப ப்ரொவின்சஸ்லேருந்து, அதாவது இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அதுலேருந்துமே நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் இதுதான் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கீழே பார்ப்போம். சரியா, இப்போ வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு மெம்பர் இருக்கணும். சரியா, இப்போ இந்த 3 விஷயங்கள் பார்த்தோம்லோ, அதில் வந்து 10 லட்சம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்ஸ் போதும். ஸ்டேட்ஸில் 10 லட்சம் மெம்பருக்கு வந்து பேருக்கு வந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க. ஓகேவா, திரும்ப இதில் வந்து மொத்தமாக எத்தனை செலக்ட் பண்ணாங்கன்னா டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. சரியா, இவங்க தான் வந்து அரசியலமைப்பு அவையில் வந்து இருந்தாங்க. எத்தனை 389. சரியா, 389 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. திரும்ப கம்யூனிட்டி பேசிஸ்னால் முஸ்லீம்ஸு, சீக்ஸு, ஜென்ரல், இப்படி எல்லா ஜென்ரல்னால் எல்லா கேஸ்ட்டையும் சேர்த்து வந்து நம்ம பீப்புளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை நமக்கு பார்த்தாலே தெரியும். திரும்ப வந்து பார்ட்லி நாமினேட்டட்னா பிரின்சி ஸ்டேட்ஸில் இருந்தவங்களை வந்து 93 பேரை வந்து அவங்க வந்து எப்படின்னா பார்ட்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அதை நாமினேட்னா டேரெக்டாக அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. சரியா, நம்ம பார்ட்லி எலெக்டட்னா இந்த 11 ப்ரொவின்சஸ்லேருந்து 292 பேரை வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து எலெக்ட் பண்ணாங்க. சரியா, இதில் வந்து எம்எல்ஏஸ் வந்து ஓட்டட் பண்ணணும், சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். சரியா, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, புரியுற மாதிரி. சரியா, இப்போ ஒரு கேண்டிடேட் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து இங்கே 3 கேண்டிடேட் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய்ட்டு என்னென்னா இந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பேலட் இது கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதுக்கானே சொல்ல ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்மில் வந்து இந்த 3 கேண்டிடேட் பேருமே இருக்கும். சரியா, அதாவது இந்த 3 கேண்டிடேட் பேருமே இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கீங்க அப்படின்னு பார்த்து அவங்க அந்த 3 கேண்டிடேட்டில் இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை வந்து ஃபஸ்ட் அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஒன்று எழுதணும், இல்லாட்டா அதில் டிக் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். திரும்ப செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கீங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நீங்கள் வந்து 3 பேருக்குமே ஓட்டு பண்ணுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து உங்கள் ஓட்டு, அவங்களுக்கு வந்து அதில் வந்து பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கூட பெர்சன்டேஜ். நீ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது கூட. இதை வந்து இப்படி தான் இந்த ப்ராசஸில் தான் வந்து என்னென்னா வந்து இது நடக்கும். அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் இப்போ இந்தியாவில் வந்து இந்த ப்ராசஸ் படி தான் நடக்கும். சரி, இதை வந்து நம்ம அந்த பிரசிடென்ட்டை பற்றி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும். இப்போ சிம்பிளாக புரியணும்னா இதை தான் வந்து வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் வந்து இந்த 3 பேருக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அவ்வளோதான், இதான் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. சரியா, திரும்ப வந்து அடுத்து வந்து என்னென்னா திரும்ப அதுக்கடுத்து வந்து 4 ஃப்ரம் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். சரியா, சீஃப் கமிஷனர் ஃப்ரம் இதுலேருந்து 4 பேரை வந்து கூப்பிடணும். திரும்ப அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக வந்து 292 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. திரும்ப வந்து என்னென்னா அந்த பிரின்சி ஸ்டேட்லேருந்து 11 ப்ரொவின்சஸ்லேருந்து 292 பேர், பிரின்சி ஸ்டேட்லேருந்து 93, திரும்ப சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்லேருந்து 4. சரியா, இவங்க கூட்டினோம்னா இப்படி 292, 93, 4 கூட்டினா எத்தனை வருது? 4, 3, 7, 9, திரும்ப 9, 18, 389 வந்துருச்சா? நம்ம மேலே பார்த்தது கரெக்டாக வந்துருச்சா கணக்கு? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அவ்வளோதான். ஓகேவா, இப்படி தான் வந்து அவங்க இதான் வந்து விகிதாச்சாரம் முறை. சரியா, திரும்ப வந்து என்ன ஆகும்னா திரும்ப இப்போ இது வந்து 380 இது வந்து என்னென்னா அரசியல் சபையின் உறுப்பினர்கள் கேபினட் அசம்பிளியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா கேபினட் அசம்பிளியால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சரியா, திரும்ப வந்து என்னென்னா இதில் வந்து வேறு என்ன பண்ணாங்கன்னா எம்எல்ஏஸ் வேறு வந்து இந்த இது இப்போ இந்த எம்எல்ஏஸ் ஃப்ரம் இது அது பண்ணுவார் அந்த 11-4 அப்படின்னா என்னென்னா இப்போ இது வந்து இந்த நம்ம மேலே பார்த்தோம்லோ அது பேர் அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக வந்து இவங்க அந்த 11 ப்ரொவின்சஸ்லேருந்து 292 பேரும், திரும்ப இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸில் இருந்தாங்களா, இந்த 4 பேர் வந்து எப்படி மொத்தம் 292 + 4 வந்து எத்தனை 296. சரியா, இந்த 4 பேர் வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா எம்எல்ஏஸ் ஓட் பண்ணாங்க. அந்த எம்எல்ஏஸ் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக வந்து ஓட் பண்ணாங்களா, அதை வந்து என்னென்னு சொல்லி தான் வந்து இந்த கீழே கொடுத்துருக்காங்க. சரியா, அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு நிமிஷனுங்க, இந்த 11 வந்து இந்த இதை குறிக்கிறது என்னது ப்ரொவின்ஸ், அதாவது மாகாணங்களை ப்ரொவின்சஸை குறிக்கி, இந்த 4 வந்து என்னென்னா இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்னு சொன்னோம்னா அந்த நாளை குறிக்கி. சரி, பிரின்சி ஸ்டேட்ஸ் இருக்கவங்க வந்து டேரெக்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க அவங்கள. சரியா, அவங்களுக்கு வந்து எந்த எலெக்ஷனுமே கிடையாது. அவங்க வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து டேரெக்டாக வந்து இது பண்ணிட்டாங்க, என்னது நாமினேட் பண்ணிட்டாங்க அவங்கள. திரும்ப இவங்க தான் வந்து என்னன்னாங்கன்னா சரி, அவங்க இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக இல்லை, அவங்கள வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. சரியா, இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக இவங்க தான், அதாவது இன்டெரக்ட் எலெக்ஷனாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகள் ஓட்டு போடுவாங்க. சரியா, அதான் டேரக்ட் எலெக்ஷனுக்கு இன்டெரக்ட் எலெக்ஷனுக்கு வித்தியாசம். டேரக்ட் எலெக்ஷன்னா
மக்கள் ஓட்டு போடுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனா நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்துருப்பாங்களா எம்எல்ஏஸ், எம்பிஸ் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க சரியா. அப்படி வந்து இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதில் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் பார்த்தோம் சரியா. அந்த 11 ப்ரொவின்சஸ்க்கும் திரும்ப அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்க்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் பார்த்தோம். அந்த 292+4 வந்து யாரால் எலெக்ட் பண்ணாங்கன்னா எம்எல்ஏஸால் தான் எலெக்ட் பண்ணாங்க சரியா. அந்த எம்எல்ஏஸ்க்கு எப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னு அதையும் பார்த்துக்குறோம் சரியா. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னா ஜூலை, ஆகஸ்ட் இப்போ 1946 வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. இதில் வந்து எதுனா காங்கிரஸ் வந்து 208 இடத்த வந்து வின் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் வந்து 75 இடத்த, திரும்ப அதர்ஸ் மற்ற பார்ட்டிஸ் இருப்பாங்களோ அவங்க வந்து 15 இதை வந்து வின் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன் எதுக்கு நடந்ததுன்னா இதுக்கு மட்டும்தான். அது பேர் என்ன பேர், இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த இது அது பேர் என்ன பேர், அந்த இது வந்து வேர்ல்டு வார் எண்டான டைமில் வந்து திரும்ப அகைன் வந்து இவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மள்ட்ட எலெக்ஷன் நடத்திருப்பாங்க சரியா. அது வந்து என்னென்னா அப்போது நடந்ததில் வந்து தான் இவங்க வின் பண்ணுவாங்க சரியா. இதில் வந்து என்னென்னா காங்கிரஸ் வந்து 208 இடத்த வின் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் வந்து 73, அதர்ஸ் வந்து என்னன்னா 15 பேர் வந்து வின் பண்ணுவாங்க சரியா. இதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதான் ரொம்ப, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் என்னென்னா, காந்தியும் ஜின்னாவும் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து கிடையவே கிடையாது சரியா. அவங்க 2 பேருமே இந்த அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுற விஷயத்தில் வந்து தலையிட மாட்டாங்க சரியா. அவங்க 2 பேருமே ஒதுங்கி தான் இருப்பாங்க. அவங்க கட்சி காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, திரும்ப முஸ்லீம் லீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த காந்தியும் ஜின்னாவுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா ஒதுங்கி தான் இருப்பாங்க ஓகேவா. திரும்ப வந்து வேறு சொல்லணும்னா, திரும்ப 93 இந்த 93 பிரின்சஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்களோ அந்த இவங்க சுதேச அரசர்கள், அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா தசின் ஸ்டேட் மெம்பர்ஸ் தசின் பார்ட்டிசிபேட் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த ஸ்டார்டிங் சரியா. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தது யார், பிரின்சிபல் ஸ்டேட்ஸ். காந்தி ஜின்னாவும் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து அவங்களுக்கு எங்கேயுமே அவங்க தலையிடலை அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஃபார்ம் பண்ணுறதில்ல சரியா. திரும்ப வந்து என்னென்னா இவங்க அந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து எதுனா 208, திரும்ப வந்து இவங்க வந்து 73, இவங்க வந்து 15 சரியா. இப்படி வந்து கூட்டினாலுமே வந்து 296 சீட்ஸ் வந்து இதில் வந்துட்டு சரியா. திரும்ப அதோட சேர்ந்து அந்த இவங்க சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 93, அப்போ கூட்டோம்னா அதே வந்துருச்சா, இப்போ 389 வந்துருச்சா. இப்போ புரியுதா எப்படி கணக்கு வந்திருக்குன்னு சரியா. அந்த எம்எல்ஏஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவள் வந்து எம்எல்ஏஸ் வந்து யாரெல்லாம் வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸில் இந்த சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸில் இருக்க 4 பேரை வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க. திரும்ப இது பண்ணாரு 11 ப்ரொவின்சஸில், அதாவது 11 மாகாணங்கள் இருந்ததிலோ அதிலிருந்தும் இவங்க யாருன்னா அந்த எம்எல்ஏஸ் தான் செலக்ட் பண்ணி வந்து மெம்பர்ஸாக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு அனுப்புவாங்க ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். திரும்ப வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சரியா. கான்ஸ்டியூண்ட்டுக்கான வேலை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சரியா. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ நடந்ததுன்னா December 9, 1946 சரியா. எத்தனை December 9, 1946. இதில் வந்து எப்போன்னா 292 + 4 + 93 இந்த இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் சரியா. ஆனால் இந்த 93 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை சரியா. அப்புறம் முஸ்லீம் லீக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணல சரியா. அப்போ வந்து இது வந்து என்னதுன்னா ஒரு இந்துக்களால் இது பண்ணப்பட்ட ஒரு அது என்னது ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க. திரும்ப வந்து இன்னொன்று என்னென்னா, இது வந்து காங்கிரஸ் தான் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணதில் வந்து டாமினேட் பண்ணாங்க, எல்லா மக்களோட கருத்தையும் கேட்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த 2 குற்றச்சாட்டு வந்து இது மேலே வந்தது. ஒன்று வந்து என்னென்னா, இந்துஸால் தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து மேட் பண்ணப்பட்டது, மற்ற கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ அவங்கள பற்றி கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இவங்க அது பேர் என்ன பேர், காங்கிரஸ் தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை அதாவது இந்த கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணுறது, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணுறதுல டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க ஓகேவா. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏன் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, இவங்க வந்து என்னென்னா இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணல. திரும்ப வந்து இவங்க முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவங்க வந்து பைநேஷன் ப்ராப்ளம், எங்களுக்கு வந்து தனி வந்து இது கண்ட்ரி வேணும்னு சொல்லி ஜின்னா கேட்டுக்கிட்டு இருப்பாரோ, அதெல்லாம் நம்ம ஐஎன்எம்மில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது ஜின்னா தான் கேட்பார் சரியா. இது வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஜின்னா தான் வந்து என்னென்னா எங்களுக்கு பாகிஸ்தானுங்கிற ஒரு தனி கண்ட்ரி வேணும், நாங்கள் முஸ்லீம்ஸ்லாம் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். இங்கே இந்தியன் கவர்மெண்ட்டும் காங்கிரஸு யாருமே காந்தி யாருமே வந்து தனி நேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சோடனே தான் அவங்க வந்து சரி நீங்கள் பாகிஸ்தானை பிரிச்சுருங்க அப்படின்னு வந்து அவங்களும் ஒத்துக்கிடுவாங்க சரியா. வேறு வழி இல்லாமல், ஏன்னா அதிக கலவரங்கள் எல்லாமே வெடிக்கும் சரியா. அதனால் ரொம்ப அவங்க கட்டுப்படுத்தணும், அப்பாவி மக்கள் தான் இறந்து போவாங்க அதிகமாக. ஸோ அதை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காண்டி காங்கிரஸ் ஒத்துக்கிடுவாங்க வேறு வழி இல்லாமல் சரியா. அதை வந்து நம்ம ஐஎன்எம் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 211 பேர் வந்து ஃபஸ்ட் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சரியா. ஃபஸ்ட் மீட்டிங்கில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 211 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓகேவா. அதனால வச்சுக்கோங்க.
இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு ஃபஸ்ட் மீட்டிங் போட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் மீட்டிங்க்கான ஒரு தலைவர் வேணும்ல. தலைவரை வந்து யாருன்னா ஃபஸ்ட் மீட்டிங்க்கு ஒரு தற்காலிக தலைவரை வந்து யாரை தேர்ந்தெடுக்காங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்காங்க. சரியா? ஏன் அவரை தேர்ந்தெடுக்காங்கன்னா வயதான உறுப்பினர் என்பவர் அடிப்படை. சரியா? அது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வயதான உறுப்பினர்னால் அவர் தான். சரியா? அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். அது எனக்கு வந்து இந்த இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே புதுசு தான். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரை கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து சச்சிதானந்த சின்ஹா வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா இந்த வயதானவங்களை வந்து தலைவர்களாக நியமிக்கிற முறை வந்து எங்கேருந்து இது பண்ணப்பட்டதுன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். சரியா? ஃப்ரெஞ்சில் வந்து இப்படி தான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து வயதான உறுப்பினர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற தலைவராக்குவாங்க, அவங்களோட கருத்தை முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மீனிங்கில் வந்து இது வந்து இது பண்ணப்பட்டது. சரியா? திரும்ப வந்து அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா செகண்ட் மீட்டிங் வந்து எங்கன்னா டிசம்பர் 11 நடக்கு. ஃபஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9 நடக்கு. செகண்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 11 நடக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யாரை செலக்ட் அவர் வந்து தற்காலிக பிரசிடெண்ட் தான். சரியா? திரும்ப இப்போ ஃபஸ்ட் பிரசிடெண்ட்டாக யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா? இவர் தான் வந்து பெர்மனன்ட் மெம்பர். சரியா? யார் பெர்மனெண்ட்டாக செலக்ட் பண்ணுறவர் வந்து யாருன்னா இது வந்து ராஜேந்திர பிரசாத் தான். சரியா? திரும்ப 2 வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து இந்த இடப்பட்ட பகுதியில் வந்து இவர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவார். சரியா? திரும்ப வந்து ரெண்டு வைஸ் பிரசிடென்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 வைஸ் பிரசிடென்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பிரசிடெண்ட் யார்? ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடெண்ட் யார்? HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. சரியா? திரும்ப வந்து டிசம்பர் 13, 1946 இதில் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கொண்டு வருவார். சரியா? இது வந்து என்னென்னா ஒரு அமெரிக்கன் கான்செப்ட். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா பிரியாம்பிள் ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரியா? டிசம்பர் 13 அந்த இந்த இதையே வந்து ஃபுல்லாக அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. டிசம்பர் 13, 1946 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சரியா? அவர் வந்து இது வந்து எங்கன்னா அமெரிக்கன் கான்செப்ட். சரியா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா பிரியாம்பிள் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? பிரியாம்பிளை வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? திரும்ப வந்து என்னென்னா இதை வந்து எப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணோம்னா 1947 ஜனவரி 22 அப்போ வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணிடும். சரியா? இதை வந்து நாங்கள் இதில் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? திரும்ப வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா அடுத்து வந்து மவுண்ட் பேட்டன். சரியா? அவர் வந்து என்னென்னா இந்தியாவோட வைஸ்ராயாக வராரு. சரியா? யார்? அங்கேருந்து கிளெமெண்ட் அட்லி அனுப்பி வச்சதுனால கடைசி வைஸ்ராயா வந்து இவர் தான் வருவார். சரியா? மவுண்ட் பேட்டன் வந்து 1947 வந்து இந்தியாவோட வைஸ்ராயா வந்து வருவார். இவர் வந்து என்னென்னா ஜூன் 3 பிளான் அல்லது மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து இவர் ஒரு பிளானை வந்து டிவைட் பண்ணுறாங்க, இவர் உருவாக்குறாரு. அதில் வந்து என்னென்னா இந்தியா வந்து 2 டிவைட் பண்ணலாம், ஒன்று வந்து இந்தியா, இன்னொன்று வந்து பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி வந்து இவர் பிரித்து விட்ருவார். சரியா? இவங்க எல்லாம் சொல்லி தான் பிரித்து விடுவார், அவராக பிரித்து விடணும்லாம் பிரித்து விட மாட்டார். அவர் வந்து பிரிக்க வேண்டாம் தான் நினைப்பார். எல்லா கருத்துக்களையும் கேட்பாங்க. வேறு போராட்டம் வன்முறைகள்லாம் அதிகம் வெடிக்க போய் வேறு வழியெல்லாம் வந்து பிரிச்சுடுவாங்க. சரியா? அப்போ வந்து 1947 ஏப்ரல் 26 படி வந்து 6 பிரின்சிபல் ஸ்டேட் ஜாயின் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சரியா? இந்த 1947 ஏப்ரல் 26 படி வந்து 6 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து ஜாயின் பண்ணாங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து இப்படி கொஞ்சம் அப்படியே வந்து போக 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 வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? மிச்ச பீப்புள்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்ச பிரின்சிபல் ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, முஸ்லீம் லீக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து நான் 2 ஸ்டேட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதுனால. சரியா? திரும்ப வந்து ஜூலை 18 வந்து 1947 இது வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இது வந்து எங்கே நிறைவேற்றிருப்பாங்கன்னா இங்கிலாந்தில் நிறைவேற்றிருப்பாங்க. சரியா? இங்கிலாந்தில் ஜூலை 18, 1947 வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப இதெல்லாம் இந்த டேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் வந்து கொடுத்தாச்சு. சரியா? இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ இதில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து 389 பேர் இருந்தாங்க. இதில் வந்து 90 பேர் வந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. சரியா? 90 மெம்பர். இப்போ வந்து எத்தனை 299 பேர் தான் வந்து பேலன்ஸ் இருக்காங்க. சரியா? இதில் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து 229, 70 வந்து பிரின்சிபல் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓகேவா? இது புரிஞ்சுலோ. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது. சரியா? நம்ம ஏன்னா இண்டிபெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம்னா அதில் வந்து ஐஎன்எம்ல வரும். சரியா? ஐஎன்எம்ல வரும். இது வந்து நம்ம பாலிட்டி அந்த கான்ஸ்டியூஷன் எப்படி மேக் பண்ணுறாங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இதாச்சு. சரியா? இப்போ என்னன்னா இப்போ இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து 229, திரும்ப பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்லேருந்து 70 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் வந்து மெம்பர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இந்த மெம்பர்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் பிகம் சாவரிஜின் பாடி. சரியா? இது வந்து ஒரு இறையாண்மைமிக்க வந்து
அதாவது யாருக்குமே நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அதாவது அவங்க எடுக்கிறது தான் வந்து இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரியா, அவங்க வந்து எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க, அவங்களுக்குள்ள விஷயத்துலையும் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. சரியா, நம்ம கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக வந்து, அதாவது சட்டமன்ற ஒரு இதாக வந்து எப்படின்னா நவம்பர் 17, 1947 வந்து அங்கீகரிக்கப்பட்டது. சரியா, இது இப்போ வந்து அதுக்கு வந்து சட்ட அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இனிமேல் வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளியை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாது இந்த சென்ஸ் கோர்ட்டை தவிர நம்ம எதுவும் கேள்வி கேட்கணும்னா கோர்ட் மூலமாக தான் போய் கேள்வி கேட்க முடியுமே தவிர இவங்கள போய் டேரெக்டாக போய் நீங்கள் இது தப்பு பண்ணுறீங்க அது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி. சரியா, திரும்ப வந்து இப்போ என்னென்னா திரும்ப வந்து கான்ஸ்டியூண்ட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து ஒரு 3 சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. சரியா, மினிமம் வேஜஸ் ஆக்ட், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். சரியா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வரும்னு நினைக்கிறேன். சரியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1947, 48 இப்படி வருமா? சரி, அது 48 தான் வருங்கிற மாதிரி நான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி, நான் என்னென்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். சரியா, இப்போதைக்கு 47 போட்டுக்கோங்க, நான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இல்லாட்டி இந்த பீரியட் நான் வச்சுக்கோங்க, 1947 to 48 அந்த பீரியட் நான் வச்சுக்கோங்க. சரியா, இல்லை ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், திரும்ப மினிமம் வேஜஸ் ஆக்ட், இது மூணுமே வந்து யாருன்னா கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி தான் வந்து சட்டமாக போடுறாங்க. சரியா, இப்போ வந்து கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து ரெண்டாக பிரிக்காங்க. ஒன்று வந்து மேக்கிங் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து மேக்கிங் லாஸ். சரியா, மேக்கிங் லாஸ்னால் மேக்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா, அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட்டே ஒரு ஆள் நடத்தணும், கான்ஸ்டியூஷனையும் ஒரு ஆள் மேக் பண்ணணும் அப்படின்னு பிடிக்காங்களோ, இது வந்து மேக்கிங் கான்ஸ்டியூஷனுங்க இதில் வந்து தலைமையை வந்து ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து கொடுக்காங்க. சரியா, இந்த திரும்ப மேக்கிங் லாஸ்னால் இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றப்படுதில்ல, சட்டங்கள் திரும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் மேக் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்பீக்கராக வந்து ஜிவி மால்கன்கார் வந்து இவர் தான் லீடராகவும் இருக்கார், இவர் தான் ஸ்பீக்கராகவும் இருக்கார். சரி, அதான் ஸ்பீக்கருக்கு வந்து இன்றைக்குமே ரொம்ப பவர் உண்டு. சரியா, அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு இது இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா, ஸ்பீக்கர் பவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, திரும்ப வந்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி ரெண்டாக பிரிக்கி மேக்கிங் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் ஆகிறாரு. திரும்ப வந்து இந்த மேக்கிங் லாஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு வந்து தலைவராக வந்து ஜிவி மால்கன்கார் ஆகிறாரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியாவும் கூட. ஓகேவா, அடுத்து வந்து கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து இது பண்ணாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாகை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா January 22, 1947 வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், அதாவது நேஷ்னல் ஆந்தம்னா ஜனகணமன, நேஷ்னல் சாங்னா வந்தே மாதம். இது ரெண்டுமே வந்து January 24, 1950 தான். சரி, நேஷ்னல் ஃப்ளாக் தான் 1947 January 22, இது ரெண்டு வந்து January 24, 1950. சரியா, திரும்ப வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து January 24, 1950 வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து இது தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா, திரும்ப வந்து இந்தியா வந்து காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை வந்து எப்போ பெற்றதுன்னா May 1949 வந்து இந்தியா வந்து காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பையும் பெற்றுச்சு. ராஜேந்திர பிரசாத் வந்து January 24, 1950 வந்து இந்தியாவோட வந்து ஃபஸ்ட் பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா, திரும்ப வந்து என்னென்னா இப்போ வந்து இதை வந்து ஓவராலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் மீட்டிங் வந்து எப்படின்னா 9th December 1946, திரும்ப லாஸ்ட் மீட்டிங் எப்படின்னா 24th Jan 1950. இதுதான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியோட பீரியடாக இருந்துச்சு. சரியா, இதுக்கு இடப்பட்ட பகுதியில் தான் 11 கூட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. சரியா, மொத்தம் வந்து 11 கூட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, திரும்ப வந்து January 1950 January 26 வந்து என்னென்னா 1950 January 26 வந்து கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி பிகம் என்னது ப்ரொவிஷனல், அதாவது 1950 January 24 வந்து கான்ஸ்டியூஷன் பிகம் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட். சரி, அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி இருக்காங்களா, மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஒரு தற்காலிக பார்லிமெண்ட்டாக வந்து அவங்க வந்து தங்களை வந்து நியமிச்சுக்கிட்டாங்க. சரியா, அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி இருந்த மெம்பர்ஸ் தான் வந்து அப்போதே இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா, திரும்ப எலெக்ஷன்ஸ்லாம் பிற்காலத்தில் தான் நடக்கும், 1952 நடக்கும் எலெக்ஷன்ஸு. அதுக்கடுத்து வந்து அபிஷியலாக மெம்பர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆவார். இப்போதைக்கு பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியில் இருந்தாங்களோ அவங்கள வந்து தங்கள் தற்காலிக கவர்மெண்ட்டாக வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. சரியா, திரும்ப வந்து வேறு என்னென்னா கான்ஸ்டியூண்ட் டே வந்து எப்போ கொண்டாடுவாங்கன்னா November 26, 1949. இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சு. அதாவது அப்போ தான் வந்து அடாப்ட் பண்ணாங்க. சரியா, இதான் நம்ம கான்ஸ்டியூஷனை. ஆனால் என்ஃபோர்ஸ் பண்ணது, அதாவது நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா 1950 January 26. அதுதான் நம்ம வந்து என்னென்னா ரிப்பப்ளிக் டேன்னு வந்து கொண்டாடுவோம். சரியா, நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து எங்கே வந்து பெறப்படுதுன்னா 60 கண்ட்ரீஸை வந்து ரெஃபர் பண்ணாங்க. சரியா, 60 கண்ட்ரீஸ் கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து நம்ம இந்திய மக்களுக்கு எது சூட் ஆகும், இந்திய மக்களுக்கு எது நம்ம எந்த வகையான சட்டங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிற இதை பற்றி நம்ம வந்து இது பண்ணாங்க. சரியா, நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி கொடுத்தாங்க. 60 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. எத்தனை 60 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த ஃப்ரேமை கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காண்டி 8 மேஜர் கமிட்டி 13 மைனர் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரியா, 8 மேஜர் கமிட்டி 13 மைனர் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அது என்னென்னு சொல்லி வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ 8 மேஜர் கமிட்டிஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா பார்த்தோம்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, இதுக்கு வந்து தலைவராக யாருந்தாருன்னா ஜவஹர்லால் நேரு இருந்தார். திரும்ப யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இதுக்கும் தலைவர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு இருந்தார். திரும்ப வந்து
ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் வந்து தலைவராக இருந்தார். ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு வந்து வல்லபாய் பட்டேல் தலைவர். அதாவது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து யாருன்னா B.R. அம்பேத்கர் இருந்தார். திரும்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டிக்கு வந்து வல்லபாய் பட்டேல் இருந்தார். சரியா, நேருவும் பட்டேலும் ரெண்டுக்கு வந்து இதாக இருப்பாங்க. நேரு வந்து 3 இதுக்கு இருப்பார். திரும்ப ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டிக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார் தலைவராக. திரும்ப ஸ்டேட்ஸ் கமிட்டிக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. திரும்ப ஸ்டீரிங் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத். சரி, R. பிரசாத்னா ராஜேந்திர பிரசாத். சரியா, ராஜேந்திர பிரசாத். திரும்ப V. பட்டேல்னா வல்லபாய் பட்டேல். சரியா, பாய் பட்டேல். ஓகேவா. திரும்ப வந்து இதில் ஸ்டேரிங் கமிட்டியில் வந்து ராஜேந்திர பிரசாத். ஓகேவா. இதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணதுன்னா டிராஃப்டிங் கமிட்டி தான். சரியா, அதில் வந்து 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. சரியா, அம்பேத்கரே சேர்த்து 7 மெம்பர் தான். சரியா, இதோட லீடர் வந்து யாருன்னா B.R. அம்பேத்கர். இதை வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா August 29, 1947 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா August 29, 1947 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதில் வந்து B.R. அம்பேத்கர் அவர் தான் சேர்மன், லீடர் எல்லாமே சொல்லலாம். திரும்ப கோபால்சாமி ஐயங்கார். சரியா, இவர் வந்து இதில் ஒரு முக்கியமான மெம்பர். சரியா, இவர் தான் வந்து ஆர்டிகல் 370 அந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துச்சலோ அது வந்து எழுதினது. சரியா, அது வந்து அம்பேத்கர் எழுத மறுத்துட்டார். சரியா, அவர் வந்து என்னென்னா எல்லாருக்குமே ஒரே கான்ஸ்டியூஷனை கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் வந்து வேறு, அதாவது அவங்க வந்து அந்த இது பாகிஸ்தான் கூட வந்து இதில் இருக்காங்களோ, அதாவது அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்லோ, அது அந்த இதனால் வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அங்கே இருக்க மக்களுக்கு வந்து தனியாக இது பண்ணணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதுனால வந்து இவங்க வந்து தனியாக ஆர்டிகல் 370 வந்து மேக் பண்ணுவாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து அதுக்கு இஷ்டம் இருக்காது. அதனால் வந்து கோபால்சாமி ஐயங்கார் அவர் தான் வந்து அந்த ஆர்டிகல் 370 எழுதுவார். சரியா, திரும்ப வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி, K.M. முன்ஷி, திரும்ப சையத் முகமது அப்துல்லா. சரியா, திரும்ப வந்து இதில் வந்து என்னென்னா இதில் வந்து இந்த B.L. மித்தல்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இறந்துருவார். சரியா, திரும்ப அவருக்கு பேர் வந்து N. மாதவராவ் வருவார். திரும்ப கைத்தான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இதனால் விலகிடுவார். அதனால் வந்து அது வந்து D.T. கிருஷ்ணமாசாமி. சரியா, இவங்க 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுங்கன்னா T.T. கிருஷ்ணமாசாமி, N. மாதவராவ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆவாங்க. திரும்ப இது வந்து எப்போனா 1948 பிப்ரவரியில் வந்து ஃபஸ்ட் ஒர்க் வாஸ் ஷோட் பை டு தி பீப்புள். சரியா, இதில் வந்து என்னென்னா 1948 வந்து பிப்ரவரி மாதம் வந்து என்னென்னா பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு ரஃப் காப்பி மாதிரி வந்து இதில் வந்து சஜஷன் சொல்கிறதுக்காண்டி வந்து இதை இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கொஞ்சம் வெளியிடுவாங்க. அதாவது இதில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருப்பாங்களோ, பீப்புள்ஸ் இவங்களோட சஜஷனுக்காண்டி வந்து நாங்கள் இவ்வளோ மேக் பண்ணியிருக்கோம், இதோட இதான் ரஃப் காப்பி அப்படின்னு சொல்லி வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விடுவாங்க. அதை வந்து பீப்புளுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா. எப்போம்னா பிப்ரவரி 1948 வந்து அதை வெளியிடுவாங்க. ஓகேவா. இப்போ இந்த மெம்பர்ஸ்லாம் யாருன்னு புரிஞ்சு சொல்லுவோம். இதில் மெம்பர்ஸ் 7 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, B.R. அம்பேத்கர் 1, கோபால்சாமி ஐயங்கார் 2, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் 3, திரும்ப K.M. முன்ஷி வந்து 4, சையத் முகமது சாதுல்லா அவர் வந்து 5, திரும்ப B.L. மித்தலுக்கு பதிலாக N. மாதவராவ் வருவார். திரும்ப D.P. கைத்தானுக்கு பதிலாக வந்து D.T. கிருஷ்ணமாசாமி வருவார். ஓகேவா. திரும்ப வந்து எப்போ ஷோகேஸ் பண்ணாங்கன்னா 1948 பிப்ரவரி, அதில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதில் வந்து என்ன எதுவும் சஜஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காண்டி ஷோ பண்ணாங்க. ஓகேவா. திரும்ப வந்து ஆஃப்டர் 8 months அக்டோபரில் வந்து திரும்பவும் வந்து ஒரு எதுவும் அமெண்ட்மெண்ட் இதில் மேட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. திரும்ப இதில் வந்து மொத்தமாக எவ்வளோ அமெண்ட்மெண்ட் மேட் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக 7,653 வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து எத்தனை அக்செப்டட்னா 2,473 வேர் அக்செப்டட். சரியா, மொத்தம் 7,653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து எத்தனை 2,473 இதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா, திரும்ப வந்து இதில் வந்து B.R. அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். திரும்ப ஃபர்ஸ்ட் லா மினிஸ்ட்ரு, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், திரும்ப மாடர்ன் மனு. சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 3மே நம்மளுக்கு தெரியும், மற்ற எல்லாமே. சரியா, இதுதான் மாடர்ன் மனுன்னு ஒரு வித்தியாசமாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் போகணும். யார்? B.R. அம்பேத்கர். சரியா, திரும்ப அந்த மைனர் கமிட்டிஸ் இருந்ததில்ல, அது வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா 13 மைனர் கமிட்டிஸ் இருந்துச்சு. அதே இல்லாமல் அதோக் ஃப்ளாக் கமிட்டி, இது வந்து யார் தலைமையில்னா ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இருந்தது. திரும்ப ஹவுஸ் கமிட்டிங்கிறது வந்து பட்டாபிசி அவர் தலைமையில் வந்து இருந்தது. திரும்ப வந்து என்னென்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃபார்ம்டு, அதாவது இந்த லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிட்டின்னு சொல்லி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, S.K. தார் தலைமையில். இது வந்து எதுக்குன்னா இந்த மாகாணங்களை மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறையா கோரிக்கைகள் எழும். அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த S.K. தார் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து எப்போனா 1948 ஜூன் மாதம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, 1948 ஜூன் மாதம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா.
இப்போ வந்து இது எனக்மெண்ட்னா இப்போ அதாவது லாஸ்ட் மீட்டிங் சைன்டு பீப்புள் வந்து எத்தனா இப்போ லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து அதாவது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பவருக்கு வரதுக்கு லாஸ்ட் மீட்டிங் வந்து மொத்தம் 299 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் அதில் வந்து சைன் பண்ணது எத்தனை 284 பேர் தான் வந்து சைன் பண்ணாங்க. சரி, அந்த கடைசியாக இது பண்ணது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணப்போ வந்து அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மாதிரி கடைசியாக அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அது வந்து எப்போன்னா அது இந்த 11th மீட்டிங்கில் இந்த 24th ஜானில் நடக்கும் 1950. அதில் வந்து எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்கன்னா 299 பேரில் 284 பேர் வந்து சைன் பண்ணுவாங்க. சரியா, அப்போ அவங்க அந்த கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ப்ரியாம்பிள் இருக்கும். ப்ரியாம்பிள் வாஸ் தேர் 395 ஆர்டிகல் 8 ஷெடியூல்ஸ் 22 பார்ட்ஸ். சரியா, அந்த டைமில். சரியா, இப்போ கரண்ட்டாக இருக்குதுன்னா இப்போ வந்து கூட இருக்கும். இது வந்து நான் அப்போ நோட்ஸ் எடுக்கிற டைமில் 448 ஆர்டிகல்ஸ் 12 ஷெடியூல்ஸ் 25 பார்ட்ஸ். சரியா, இதில் ஷெடியூல்ஸும் பார்ட்ஸும் கரெக்டாக இந்த ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ கூடிடுச்சு. சரியா, இப்போ கரண்ட் டேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது நான் முன்னாடியே நோட்ஸ் எடுத்தது. சரியா, இப்போ வந்து அது எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா இப்போ வந்து November 26, 1949 அப்போது வந்து எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா சிட்டிசன்ஷிப் ஆர்டிக்கல் வந்து 5, 6, 7, 8, 9 இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது. திரும்ப எலெக்ஷன் ஆர்டிக்கல் 60, 324 இது ரெண்டுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து. திரும்ப ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆர்டிக்கல்னு சொல்லி 366, 367, 379, 380. சரியா, 368 மட்டும் கிடையாது இடையில. எல்லாம் வரும் 366, 367, 379, 380. சரியா, இப்படி வந்து வரும். ஓகேவா, இது ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவிஷனலாக பார்லிமெண்ட்டு நான் சொன்னோம்ல. திரும்ப வந்து டெம்பரரி ஆர்டிக்கல்னு சொல்லி 388, 391, 392 இது மூணுமே வந்து இது வரும். திரும்ப ஷார்ட் டைட்டில் ஆர்டிக்கல்னு சொல்லி 393 அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து வரும். சரியா, இந்த ஆர்டிக்கல்லாம் வந்து எப்போனா November 26, 1949 அதாவது அந்த அடாப்ட் பண்ணுவாங்களோ அப்போதே வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். இது வந்து இந்த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டு அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே தங்களை கவர்மெண்ட்டாக அறிவிச்சதோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப எலெக்ஷன்ஸ் நடத்தியே ஆகணும். அதனால் அது ஒரு அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். திரும்ப சிட்டிசன்ஷிப் இந்தியா பாகிஸ்தானி முடிச்சாங்க யாரெல்லாம் இந்தியன்ஸ்னு தெரியணும் அதுக்கு ஒரு இது. திரும்ப டெம்பரரியாக அவசரத்துக்கு தேவைப்பட்டதுங்கிறதுனால சில ஆர்டிகல்ஸ் 388, 399 திரும்ப ஷார்ட் ஆர்டிகல் ஆர்டிகல்னு சொல்லி. திரும்ப மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் எப்போனா January 26, 1950 தான் வந்து. ஓகேவா, இப்போ வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து சில கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்களா, யார் என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்களோ அப்படி வந்து என்ன குறை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. சரியா, குறை சொல்லல, அவங்களோட பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி, நாட் அ சாவரின் பாடி. அப்படின்னா சாவரின் பாடி ஒரு இறையாண்மை மிக்க அதாவது தங்களோட விருப்பத்தில் செயல்படாமல் இது வந்து ஏதோ சுற்றி வந்து இயங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சாவரின்னா இறையாண்மைனா நாங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணிடல, எங்களை யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மீனிங்கில். சரியா, நாங்கள் எதிரையும் தலையிட மாட்டோம், நீங்களும் எங்கள் விஷயத்தில் எதுவும் தலையிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்கிறது தான் சாவரின். சரியா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப டைம் கன்சியூமிங் ஒன்றுன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்கன்னா நசருதீன் அகமது. சரியா, அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ட்ரிப்டிங் கமிட்டி அப்படி, அதாவது டிராஃப்டிங் கமிட்டி இல்லை, இது வந்து ட்ரிப்டிங் கமிட்டி அப்படின்னு வந்து சொன்னவர் யாருன்னா நசருதீன் அகமது. சரியா, இதை வந்து இப்படி கிண்டல் செஞ்சார். சரியா, டிராஃப்டிங் கமிட்டியை என்ன சொல்லி ட்ரிப்டிங் கமிட்டின்னு சொல்லி வந்து கிண்டல் செஞ்சார். சரியா, திரும்ப வந்து இதை வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கிராமினுல் ஆஸ்டின் வந்து சொன்னார். சரியா, திரும்ப டாமினேட்டட் பை லாயர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ்னு சொன்னாங்க. திரும்ப டாமினேட்டட் பை ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி விஸ்கான் சைமனுங்கிறவர் வந்து இது வந்து டாமினேட்டட் பை வந்து ஹிந்துஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா, பாடி ஆஃப் ஹிந்து டாமினேட்டட் பை ஒன் அப்படின்னு சொல்லி டாமினேட்டட் பை ஒன்னு சொன்னது வந்து யாருன்னா சர்ச்சில், அதாவது அம்பேத்கர் மட்டும்தான் அதை டாமினேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, ஒரே ஒரு ஆளால் மட்டும் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா, அவர் தான் தலைவராக இருந்தார், அவர் சொல்கிறது தான் இறுதி முடிவு. சரியா, திரும்ப இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கணும்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிள் வந்து என்னென்னா எலிஃபென்ட். சரியா, இன்னும் பாரம்பரிய விலங்கு, அதனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிள் வந்து எலிஃபென்ட். லீகல் அட்வைசராக வந்து யார் இருந்தாங்கன்னா BN ராவ். சரியா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட லீகல் அட்வைசர்னா யார்? BN ராவ். திரும்ப செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா HVR ஐயங்கார். சரி, இதெல்லாம் ரொம்ப செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா HV ஐயங்கார். லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா BN ராவ். CAனா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. சரியா, CAனா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. திரும்ப SN முகர்ஜி வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தார். சரி, SN முகர்ஜினா சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். திரும்ப இதை வந்து எழுதுனது கேலிகிராஃபர்னால் எழுதுறது. சரியா, புக் டெக்கரேஷன் வந்து இதை வந்து புக்கை டெக்கரேட் பண்ணது வந்து என்னென்னா ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து புக்கை டெக்கரேட் பண்ணார். இதை வந்து இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னா பிரேம் பிகார் நசருதீன் அதாவது பிரேம் பிகார் நரேன் ரசிதா அப்படிங்கிறவர் வந்து இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து எழுதினார். சரியா, திரும்ப ஹிந்தியில் வந்து எழுதினது யாருன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவர் வந்து ஹிந்தியில் எழுதினார். ஹிந்தியில் புக்கை டெக்கரேட் பண்ணது யாருன்னா நந்துலால் போஸ்ங்கிறவர் வந்து ஹிந்தியில் டெக்கரேட் பண்ணார். சரியா,
இதெல்லாம் இது வந்து ஃபேக்ட் சரியா, அதனால் வந்து இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேலிகிராஃபர்னால் இங்கிலீஷில் கேலிகிராஃப் பண்ணது வந்து ஏன்னா பிரேம் பிகார் நரேன் ரசிதா. இவர் வந்து என்ன இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து எழுதுவார் சரியா, ஓகேவா. இங்கிலீஷில் திரும்ப இந்த இட்டாலிக் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, இப்படி போடுவாங்களா, திரும்ப கே வந்து இப்படி போடுவாங்களா, அந்த இட்டாலிக் ஃபார்மேட் சரியா, அதுதான். புக் டெக்கரேஷன் வந்து யாருன்னா ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவரை டெக்கரேட் பண்ணார். ஹிந்தியை வந்து எழுதுனது யாருன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. இவர் வந்து ஹிந்தியில் புக்கை இது பண்ணது வந்து யாருன்னா நந்தலால் போஸ்ங்கிறவர் வந்து இது பண்ணார், டெக்கரேட் பண்ணுவார், ஓகேவா. சரி, இதோட முடிஞ்சு. இதோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ரஃபாக ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம் சரியா. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து யாருன்னா பிஆர் அம்பேத்கர் சரியா. இவர் தான் வந்து என்னென்னா மாடர்ன் மனுன்னு இவரை தான் சொல்லுவாங்க. திரும்ப இவர் வந்து வேறு என்ன பண்ணார், மாடர்ன் மனுன்னு இவரை சொல்லுவாங்க. வேறு வந்து சீஃப் ஆர்கிடெக்டு, சீஃப் டிராப்ட்ஸ் இது வேறு, இது சீஃப் ஆர்கிடெக்டு. திரும்ப வந்து சீஃப் டிராப்ட்ஸ்மேனுங்கிறது வந்து எஸ்என் முகர்ஜி சரியா. சீஃப் ஆர்கிடெக்ட் தான் அம்பேத்கர், ஓகேவா. திரும்ப வேறு என்ன சொல்லலாம் அம்பேத்கரை, வேறு இவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து தலைவராக இருப்பார். என்ன கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டிக்கு தலைவராக இருப்பார். திரும்ப ஃபஸ்ட்டு லீடர் வந்து யார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்து லீடர்னால் யாரும் சொல்லணும்னா ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட் லீடர் யாருன்னா, ஃபஸ்ட்டு டெம்பரரி லீடர்னால் சச்சிதானந்த சின்ஹா சரியா. ஃபஸ்ட்டு டெம்பரரி லீடர்னால் சச்சிதானந்த சின்ஹா டெம்பரரி. திரும்ப ராஜேந்திர பிரசாத்னா பெர்மனண்ட் சரியா. திரும்ப வேறு என்ன சொல்லலாம், வேறு யார் இருந்தால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வேறு இது வந்து முடிஞ்சு. திரும்ப கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து இது கடைசி மீட்டிங், அதாவது அந்த என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற மீட்டிங்கில் வந்து எத்தனை பேர் சைன் பண்ணாங்க, 299 284 பேர் வந்து சைன் பண்ணாங்க சரியா. நாங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லி சைன் பண்ணாங்க. திரும்ப வேறு என்ன சொல்ல, வேறு மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அதாவது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389. அதை எப்படி பிரிக்கலாம்னா 292 + 4 + 93 இப்படின்னு பிரிக்கலாம் சரியா. இதில் வந்து என்னென்னா இந்த எம்எல்ஏ செலக்ட் பண்ணவங்க வந்து யாருன்னா இந்த 292 இந்த 4 சரியா. இந்த 292 பேர் யாருன்னா ப்ரொவின்சஸில் இருந்து வந்தவங்க. இந்த 4 பேர் வந்து யாருன்னா அது வந்து இவங்க ப்ரொவின்சஸ், அது யார், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்லேருந்து 4 பேர் சரியா. இவங்க எல்லாத்தையுமே இந்த 292 + 4 இந்த 296 பேரை வந்து யாருன்னா எம்எல்ஏஸ் வந்து எப்படி சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக வந்து எலெக்ட் பண்ணாங்க சரியா. திரும்ப வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுங்கிறத வந்து கொண்டு வந்தது யாருன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சரியா. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு சரியா. எப்போ கொண்டு வருவார்னா டிசம்பர் 22 சரியா. அந்த டைமில் 1946 கொண்டு வருவார். இதை வந்து இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாம்பிளை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க சரியா. எப்படி பிரியாம்பிளாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேவா. இது வந்து ஓரளவு நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. திரும்ப இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1946 சரியா. திரும்ப வந்து இது எப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். திரும்ப வந்து இது பண்ணுவார், ஹெட் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து வந்து 8 மேஜர் கமிட்டிஸ் 8 மைனர் கமிட்டிஸ் வந்து 13 இப்படி வந்து நிறையா இருந்தது சரியா. இதுதான் வந்து ஒரு ஓவரால் வியூ சரியா. இது இவ்வளோ தெரிஞ்சால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஏதாவது டேட்ஸு திரும்ப ஃபேக்டாக வரும்ல அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டாங்க, ஓகேவா. இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது எனக்காக ஒரு டாபிக், நெக்ஸ்ட் வந்து டாபிக் என்ன, பிரியாம்பிள் சரியா. பிரியாம்பிள்ங்கிற டாப்பிக் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புதுசாக டிஎன்பிசி படித்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்கன்னா உங்களை இதை ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ.